ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். கடந்த நிகழ்ச்சியில் காலபுருஷ தத்துவப்படி கடக லக்கணத்துக்கான பலன்களை பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் சிம்ம லக்கணத்துக்கான பலன்கள் காலபுருஷ தத்துவப்படி பார்ப்போம். மொத்தம் உள்ள 12 லக்கணங்களில் சிம்ம லக்கணம்ங்கிறதும் கடக லக்கணத்துக்கு நிகராக ஆட்சி அதிகாரத்தில் கோலோச்சக்கூடிய ஒரு லக்கணம் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க அன்பை பெரிய அளவுக்கு வெளிப்படுத்த தெரியாது, அதிகாரத்தை பட்டுன்னு வெளிப்படுத்திடுவாங்க. அதாவது வீரமும் ஈரமும் இருக்கும். இந்த ஈரத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாது. இந்த கோபத்தையும் இந்த டென்ஷனையும் காட்டி என்ன பண்ணுவாங்க, வெறுப்பை சம்பாதிச்சுவாங்க. உண்மையிலேயே சொல்லுவாங்கள்ல, அவங்கள போய் நம்ம நம்பி போயிட்டோம்னா தொண்டையில் போனதை கூட எடுத்து கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நேச்சர் தான் சிம்ம லக்கணம். ஆனால் அதை எப்படி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு தெரியாது. சிம்ம லக்கணக்காரங்களை ரொம்ப எளிமையாக ஏமாற்றலாம். எப்படின்னா, அவங்கள ஏமாத்துறதுக்காக இதை சொல்ல, அவங்க எந்த அளவுக்கு எளிமையான மனது இலக்கண மனசு உள்ளவங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல போகிறோம். அதாவது அவங்கள்ட்ட போய் உங்களை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை, நீ தான் தலை என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இறங்கி எல்லாமே செய்வாங்க. அவங்கள்ட்ட முரண்டு பிடிச்சோம்னா தான் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் அந்த மனசுக்குள்ளே இருக்கும் பாருங்கள் அரக்கத்தனம், அதை காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் சிம்ம லக்கணம்னா பயப்பட வேண்டிய லக்கணம் இல்லை. அவங்கள போற்றி பாடணும்னா நமக்கு வேண்டியதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சிம்ம லக்கணத்தை பார்ப்போம். இப்போ சிம்ம லக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா லக்கணங்களுக்கும் பார்த்திங்கன்னா 2 வீடு இருக்கும். ஆனால் கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் குறிக்கிறவராக இருப்பார். அப்போ லக்னாதிபதி அப்படின்னு இந்த இடத்துல பார்க்கும்போது சிம்மத்துக்குரிய கிரகம் சூரியன் இல்லையா. சூரியன் அப்படின்னாலே கம்பீரம். சூரியன் கொடுக்கறதும் பெருசாக தான் கொடுக்கும், வாங்கிக்கிறதும் பெருசாக தான் வாங்கிக்குமே தவிர அதுக்கு இந்த சில்லறத்தனமெல்லாம் பிடிக்காது. அதாவது நான் இந்த இடத்துல என்னத்தை சொல்கிறேன்னா, அவங்க ஒரு பொருளை வாங்கினாங்கன்னா எவ்வளோ உயர்வான பொருளாகவும் ஹைஜீனிக்காகவும் அது எல்லாராலையும் பார்த்து விரும்பப்படக்கூடிய பொருளாக அவங்க விரும்பி வாங்குறாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு பொருளை தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற நினைப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள வேஸ்ட்டு வீணாக போனது குப்பையில் கொண்டு கொட்ட வேண்டியதெல்லாம் அப்படியே தானம்ங்கிற பேரில் கொடுக்கறதுல அப்படி கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சி இந்த சாப்பாடு நல்லாயிருக்கு, இது ஹைஜீனிக்காக இருக்குது, இது மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்குன்னா அதே போல் கூட வர நண்பர்களும் சாப்பிடுவாங்க. இது சூரியனோட கம்பீரம். அரசனை பற்றி நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோம், அரசனுங்கிறது அதிகாரம் செலுத்துகிறவன் மட்டுமே இல்லையா, எல்லா குடிகளையும் காப்பாற்றுறவன் தானே. அதனால் இயல்பாகவே இந்த சிம்ம லக்கணக்காரர்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கும். ஆனால் அந்த அன்பை வெளிப்படுத்த தெரியாமல் பல நேரங்களில் அவங்க மாட்டிப்பாங்க. அப்போ சிம்ம லக்கணத்துக்கு சூரியன் தான் தலை, சிம்மம் தான் தலை. சிம்மராசி சிம்ம லக்கணக்காரர்கள் தலைங்கிறதுல எந்த வகையிலையுமே சந்தேகமாக கிடையாது. அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 2ஆம் இடத்தை பார்த்திங்கன்னா கன்னிக்குரிய கிரகம் புதன். அதே போல் 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் அதுவும் புதன் தான். அப்போ 2ங்கிறது நம்ம பணபரஸ்தானம்னு சொல்லுவோம். பணபரஸ்தானம்னா பணம் வரக்கூடிய ஸ்தானம். 2ங்கிறது நேரடி வருவாய், 11ங்கிறது லாபம். அப்போது அவங்க எந்த காரியத்தில் இறங்கினாலும் அந்த லாபம் வருவாய் இதெல்லாம் கரெக்டாக தெளிவாக திட்டமிட்டு இதனால் இது கிடைக்கும் அப்படின்னு தான் இறங்குவாங்க. அதனால் அவங்கெல்லாம் சுயநலவாதிகள் நினைக்க முடியாது. இப்படி வருவாய் வரும், இப்படி லாபம் வரும்னு பார்த்து இறங்கினா கூட அந்த வருவாயும் லாபத்தையும் தனக்கு மட்டுமே செலவு பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க அது இறங்கினா அது லாபத்தோடு இருக்கணும், அந்த இதில் தான் அந்த நோக்கத்தில் அவங்க இறங்குவாங்க. அப்போ சிம்ம லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகமும் புதன், 11ஆம் இடத்துக்குரிய கிரகம்னா ஒரு பக்கம் நேரடி வருவாய், இன்னொன்று லாபம். அப்போ அவங்களோட சிந்தனை எப்படி இருக்கோ, அப்போ சிம்ம லக்கணத்தில் பிறந்து அவங்களுக்கு புதன் நல்ல நிலைமையில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கையில் நீங்கள் காசு வாங்கி ஒரு காரியத்தை தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு தேவையான பணம் எங்கேருந்து வருதோ தெரியாது, வந்துக்கிட்டே இருக்கும். சிம்ம லக்கணத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, இன்னொரு லக்கணத்துக்கும் இருக்குது. அதை நம்ம அடுத்த லக்கணத்தை பார்க்கும்போது அதை சொல்லுவோம். ஆனால் புதன் கெட்டு போகாமல் இருக்கணும் அவங்க ஜாதகத்தில். அந்த ரொம்ப நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அதற்கு அடுத்தது 3ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம். 3 அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், கீர்த்தி, வீரியம், தைரியம், இந்த மாதிரி போகஸ்தானம்னு சொல்லுவோம். 10ங்கிறது தொழில். அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வீரியம் அதிகமாக தான் இருக்கும். 10ஆம் இடம்ங்கிறது தொழில் இல்லையா. அவங்க எது செய்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே ஒரு கணக்கை போட்டு முயற்சி பண்ணி அந்த தொழிலை கையில் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவாங்க. சுக்கிரன் 3க்கும் 10க்கும் உரியவன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அந்த 3 முயற்சி, 10ங்கிறது தொழில். மேக்சிமம் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்கன்னா ஏதோ கரடுமுரடாக இருப்பாங்கன்னு பார்க்கக்கூடாது. அவங்கள மாதிரி ஒரு வீடு கட்டினாங்கன்னா அவ்வளவு கலை நயத்தோடு, அதாவது அரண்மனை மாதிரி கட்டணும் அவங்களுக்கு. எப்படின்னா அவங்களுடைய அலுவலகம் சின்ன அலுவலகமாக இருந்தால் கூட அதை அவ்வளவு கலை நயத்தோடு நேர்த்தியாக வச்சுக்குவாங்க. 3ங்கிறது இல்லையா, இன்னொரு பக்கம் 10 இல்லையா,
சின்ன ஆஃபீஸாக இருந்தால் கூட நீங்கள் போய் உள்ளார பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த டெக்கரேஷன்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஆஃபீஸ் மட்டும் இல்லை, அவங்க செய்கிற வேலைகள் அத்தனையுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. எப்படி வந்து லாபம் பார்த்து பண வருவாய் பார்த்து ஒரு காரியத்தில் இறங்கினான்னா கூட அந்த செய்கிற வேலையை வந்து அவ்வளவு அற்புதமாக செஞ்சு முடிப்பாங்க. அதனால தான் சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துக்கு அதிபதி இல்லையா, அவங்க அதில் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்க. சிம்ம லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் வந்து செவ்வாய். இப்போது 4ங்கிறதும் சுபஸ்தானம் தான், 9ங்கிறதும் சுபஸ்தானம் தான். ஆனால் இந்த ஸ்திர லக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சரம் ஸ்திரம் உபயத்தில் இந்த ஸ்திர லக்கணத்துக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக வந்து இப்போ கடக லக்கணத்துக்கு வந்து சுக்கிரன் பாவி பாதகஸ்தானத்துக்குரியவர்னு பார்த்தோம் இல்லையா. ஆனால் சிம்ம லக்கணத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் வந்து பாதகாதிபதி, 9ஆம் இடம் பாதகஸ்தானம். ஆனாலும் இந்த ஸ்திர லக்கணங்களுக்கு என்ன ஒரு விதிவிலக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிரகம் வந்து பாதகாதிபதியாக இருந்து எந்த லக்கணமாக கூட இருக்கட்டும், அது மேக்சிமம் ஸ்திர லக்கணங்களுக்கு தான் ஓகேவாகும். ஒரு கிரகம் பாதகாதிபதியாக இருந்து அந்த கிரகம் திரிகோணம்னு சொல்லக்கூடிய இந்த 5, 9க்கோ அதே போல் கேந்திரம்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10க்கு இந்த 2க்கும் ரெப்ரசன்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4ங்கிறது சிம்ம லக்கணத்துக்கு விருச்சிகம், அந்த விருச்சிகத்துக்குரிய கிரகம் செவ்வாய் 4க்கு உரியவர், இது வந்து கேந்திரம். அதே பார்த்திங்கன்னா மேஷம்ங்கிறது சிம்ம லக்கணத்துக்கு 9ஆம் இடம், அது திரிகோணம். அப்போ ஒரு கேந்திரத்துக்கும் இன்னொரு திரிகோணத்துக்கும் உரிய கிரகம் பாதகாதிபதியாக வந்தால் அவர் முழுமையான பாதகாதிபதியாக இருக்க மாட்டார். அதே சமயத்தில் இது முழுமையான பாதகத்தையும் செய்யாது. அதனால் பெரிய அளவுக்கு பாதகாதிபதியை கண்டு கவனிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது நம்ம பழைய நூல்களில் ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இருந்தாலும் பாதகத்துக்குரிய வேலையை அவர் கொஞ்சமாவது செய்யாமல் இருக்கிறது செவ்வாய் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால் இந்த 9ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி இந்த செவ்வாயோட மேக்சிமம் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கிறது, இந்த கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த சிம்ம லக்கணத்துக்கு கணிக்க வரணும். ஆனால் பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணாது. இப்போ சிம்ம லக்கணமாக இருந்து சிம்ம லக்கணத்துக்குரிய சூரியன் வந்து மேஷத்தில் போச்சுன்னா உச்சம்னு ஆகா ஓகோன்னு நம்ம பேசக்கூடாது. ஏன்னா சூரியனுக்குன்னு ஒரு கம்பீரம் இருக்குல்ல, அது வந்து குறைவாக போயிடும். 9ஆம் இடம்ங்கிறது மேஷம்ங்கிறது இங்கே பாதகஸ்தானமாக வந்துடும். ஸோ இதையும் கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்த்து முடிவெடுத்து தான் சொல்லணும். திரிகோணஸ்தானம் தானே சூப்பர் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஓகே, அடுத்தது 5ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம லக்கணத்துக்கு 5ஆம் இடம் தனுசு, தனுசுக்கு உரிய கிரகம் வந்து குரு. இந்த குரு 8ஆம் இடமான மீனத்துக்கும் உரிய குரு தானே. அப்போ 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். 8ஆம் இடங்கிறது எடுத்துக்கலாம், அது ஒரு சிக்கலான ஸ்தானம் தான், செலவுக்குரிய ஸ்தானம் தான், வருத்தத்துக்குரிய ஸ்தானம் தான், திடீர் அதிர்ஷ்டங்களும் வரும். அதனால் அந்த 5ம் 8யும் ஒப்பிட்டு பார்க்கும்போது குரு வந்து 5ஆம் இடத்தை எடுக்கும்போது குழந்தைகள் மேலே இவங்க பெரிய அளவுக்கு பாசமாக இருப்பாங்க. ஏற்கனவே நம்ம சிம்மராசியை பற்றி பேசும்போது சொல்லியிருக்கோம், சிம்மராசிக்காரங்க தான் குழந்தைகள் மேலே மட்டும் பாசமாக இருக்க மாட்டாங்க, அக்கம் பக்கத்து வீட்டு குழந்தைகளாக கூட பிரியமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ சிம்ம லக்கணத்துக்கு குழந்தைகள் வழியில் அவங்க பெரிய அளவுக்கு நிறைவடைய மாட்டாங்க. இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த குழந்தையோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அதுக்குன்னு குழந்தைங்க வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதுன்னு அர்த்தம் இல்லை, இவங்க நிறைவடைய மாட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 95 மார்க் வாங்கிட்டு வந்தால் கூட இன்னொரு 5 மார்க் ஏன் எடுக்கலன்னு தான் கேட்பாங்க. நல்ல மாதிரி வந்தால் கூட இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாமேம்பாங்க. இவங்க எளிமையாக சீக்கிரத்தில் இவங்க நிறைவடைய மாட்டாங்க. அந்த பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் குழந்தைகள்கிட்ட எதிர்பார்க்கும்போது அது எதிர்பார்ப்பு வந்து நிறைவடையாத போது இவங்க அதில் பெரிய அளவுக்கு வந்து அதில் மகிழ்ச்சி இருக்காது அவங்களுக்கு. அதனால் அது வந்து குழந்தைகள் மேலே தவறு இல்லை, இவங்களுடைய எண்ண ஓட்டம் எதையுமே கொஞ்சம் அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்போடு இருக்கிறது, அளவுக்கு அதிகமான தன்னைத்தானே மிகப்பெரிய அளவுக்கு நினச்சிக்கிறது, அதே போல் அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்ப்பு இல்லை. இந்த மாதிரி சில கோளாறுகள் தான். இது வந்து பெரிய இது சாதனைன்னு அடுத்தவங்க மேலே குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது. இவங்க எல்லாம் நல்லா செய்யணும்னு நினைப்பாங்க, அதே மாதிரி எதிர்த்தரப்புலேருந்து எதிர்பார்ப்பாங்கள்ல. அப்போ அந்த இடங்களில் குழந்தைகள் விஷயத்தில் பெரிய அளவுக்கு இவங்க நிறைவடைய மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம கவனமாக எடுத்துக்கணும். அடுத்தது 6ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம் வந்து சனி. இப்போ 7ங்கிறது இந்த நம்ம இடத்துல எப்போதுமே வாழ்க்கை துணைன்னு எடுத்துக்கிட்டோம். 7ஆம் அதிபதியாக இருந்துட்டு போனால் நல்லது தானே, அவர் 6ஆம் இடத்துக்கும் உரியவர் இல்லையா. அப்போ மனைவி வழியிலையும் பெரிய அளவுக்கு நிறைவு இருக்காது. அப்படியே மனைவி வழியில் இவங்க ரொம்ப நிறைவடைந்துட்டாங்கன்னா மனைவியால் கடன் அதிகமாக இவங்க வந்து அடைக்க வேண்டிய காலகட்டத்தில் வருவாங்க. அதாவது எப்படின்னா செலவை இழுத்து விட்டுடுவாங்க. 6ங்கிறதே கடன், சத்துரு, ரோகம்னு சொல்கிறோம்ல. அப்போ மனைவிக்கு ஒன்று அவங்க வாங்குகிற கடன், அதாவது ஆடம்பர செலவுகளுக்காக வாங்கின கடனாக இருக்கலாம், இல்லை கணவனுக்கு தெரியாமல் வாங்கின கடனாக இருக்கலாம், இல்லை வேறு எதுக்கோ வாங்கின கடன் மனைவி மூலமாக இவங்க
சம்பாதிக்கிறது ஓரளவு விரயமாகும். அப்படி இல்லைனா மனைவி உடல்நிலை சரியில்லாத அவங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி வரும். அப்படியும் இல்லைன்னா மனைவியால் சில பிரச்சனைகள் உருவாக்கி அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக செலவு பண்ணுற மாதிரி வரும். அதுக்குன்னு கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா? எப்போதுமே 7ஆம் இடம் எந்த லக்னத்தை கேட்டாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. இதுக்கு பார்க்கும்போது சப்போஸ் மனைவி இவங்களுக்கு ரொம்ப இணக்கமாக இருந்தால் கூட அவங்களால பெரிய அளவுக்கு இவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாது. ஏன்னா சிம்ம லக்னக்காரங்களுக்கான எதிர்பார்ப்பு எப்போதும் அதிகமாக இருக்கும்ல. அதனால் அந்த இடம் ஓரளவு நம்ம நார்மலாக தான் எடுத்துக்கலாம். பொதுவாக கடைசி 12ஆம் இடத்துக்கு மட்டும் உரிய கிரகம் சந்திரன். அப்போ சந்திரனோட நிலையை பொறுத்து சந்திரன் 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லது தான். ஏன்னா கடன்லாம் பெரிய அளவுக்கு இருக்காது. அதே மாதிரி அதே சமயத்தில் அது மறைஞ்சிடவும் கூடாது. பொதுவாக நல்ல இடங்களில் சந்திரன் இருக்கிறது நல்லது தானே. அப்போ இவங்களுடைய தூக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சலசலப்பான இடமா இருக்கும், சிலுசிலுங்கிற இடமா இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்க அதிகமான பேர் பார்த்திங்கன்னா ஏசியில் விரும்புகிறதுக்கு விரும்புவாங்க. கிராமங்களில் கூட பார்த்திங்கன்னா காற்றோட்டமான வீடுகளில் தூங்குறது தான் விரும்புவாங்க. பொதுவாக சிம்ம லக்கணக்காரங்களுக்கு நிறைய பேரோட வாழ்க்கை துணைவி ஓரளவு பணியில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்கள அதன் மூலமாக வருவாயை கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. இதையும் தாண்டி அப்படியும் இல்லாட்டி கூட அவங்க மூலமாக அவங்களுக்கு சொத்து சுகம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். யாராவது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த சிம்ம லக்கணக்காரங்களுக்கு அந்த வாழ்க்கை துணை வருவாய் இல்லாதவர்களாக இருப்பாங்க. இது நார்மல் தான். நம்ம லக்கண பலன்களை பார்க்கும்போது ஓரளவு மேலோட்டமாக உள்ளது தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா. இதெல்லாம் பார்த்து எடுக்கணும். பொதுவாக இவங்க எல்லார் மேலேயும் பிரியமானவர்கள், எல்லார் மேலேயும் அன்பானவர்கள். யாருக்கு என்ன பிடிக்குங்கிறத இவங்க எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் வாங்கிட்டு கொடுத்து இன்ப அதிர்ச்சி கொடுக்குறவங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னா இந்த அன்பை காட்டினீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் அடிபணிஞ்சு போயிடுவாங்க. இது அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாது இவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுவாங்க, இவங்க கொஞ்சம் கோபக்காரவங்க, இவங்க அடுத்தவங்களை டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க எந்த அளவுக்கு வீரமானவர்கள் அப்படிங்கிறத விட அதை விட பல மடங்கு மனசுக்குள்ளே இதயத்துக்குள்ளே ஈரமானவர்கள். இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் சிம்ம லக்கணக்காரங்களை அவங்கள நல்லா புரிஞ்சிக்க முடியும். இதிலேருந்து தான் நாம் சிம்ம லக்கணம் எவ்வளோ உயர்ந்த லக்கணம்ங்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த நிகழ்ச்சியில் சிம்ம லக்கண பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில். இது கொஞ்சம் வித்தியாசமான பலனாக இருக்கும். அவங்கள பற்றி உங்களுக்கு பழக்கப்பட்டவங்க, வேண்டியவங்க, உங்கள் குடும்பத்தில் யாராவது சிம்ம லக்கணக்காரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய நேச்சர் இதுதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடத்திட்டோம்னா ஒரு இணக்கமான உறவு முறைகள் இருக்கும் இல்லையா. அதே போல் நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிற ஆர்வத்தில் இருந்தால் கூட இந்த மாதிரி லக்கணத்துக்கு உரிய கிரகம் என்ன, அதுக்கு என்ன பாதகாதிபதி என்ன, அதுக்கு சுப கிரகங்கள் என்ன, நட்பு கிரகங்கள் என்ன, இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இல்லையா. அதனால் நிச்சயமாக இந்த சிம்ம லக்கண பலன்கள், காலபுருஷ தத்துவப்படி சொல்லப்பட்ட பலன்கள், எப்படி இந்த ஜாதகத்தை அணுகிறது அப்படின்னு சொல்லப்பட்ட பலன்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் கன்னியா லக்கணத்தோட பலன்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.